ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 30 வருஷத்துக்கு முன்னே பிரம்மாண்டமான டைனோசர்களை 70mm ஸ்க்ரீனில் உயிரோடு கொண்டு வந்த அந்த ஸ்பீல்பர்கோட அதிசயம் மறுபடியும் ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்னு அதோட 7வது இன்ஸ்டால்மெண்ட்டாக வெளியாகிருக்கு. இந்த ஹாலிவுட் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸ்க்ரீனில் நமக்கு பரிச்சயப்பட்ட அந்த மியூசிக்கை கேட்ட உடனே 1993 வந்த முதல் படத்தோட மேஜிக் ஏனோ ஞாபகம் வந்துடுச்சு. அதுக்கு மேலே வந்த அடுத்தடுத்த சீனுங்க நாம் எதனால் இதை பைத்தியமாக பார்க்க ஆரம்பித்தோமோ அந்த பேசிக்கான அம்சங்க இதில் வெளிப்படுறத பார்த்தேன். அதாவது 30 வருஷங்களுக்கு முன்ன நம்ம ஒரு பிரமிப்புக்கு அழைச்சிட்டு போன அதே விஷயங்க, அது எல்லாருக்கும் புரியுற மாதிரி கதையை கொண்டு போன விதம், அதிர்ச்சி ஊட்டுற சீனுங்க, ஆக்ட்ரஸுங்களோட உணர்ச்சிபூர்வமான ஆக்டிங்கு, நம்ம ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆக்ஷனுங்க. இது முதல் 2 படங்களுக்கு அடுத்து வந்த படங்க பண்ணாத அதிசயத்தை இது கொண்டு இருக்குன்னு நான் நம்புறேன். என்ன மாதிரி ஜுராசிக் வேர்ல்டு ஃபேன்ஸுங்க இதுக்கு தான் வெயிட் பண்ணமோ. சரி, இது எப்படிடான்னு பார்த்தா முதல் 2 படங்களுக்கு ஸ்கிரீன் ரைட்டரா இருந்தவர் தான் இதுக்கும் எழுதியிருக்காரு. அடுத்து இந்த பக்கம் தெரிஞ்ச 2 பேர் வேற நடிச்சிருக்காங்க. ஒன்னு ஸ்கார்லெட் ஜோஹான்சனும், அடுத்து மகர்ஷாலா அலியும். ஸ்கார்லெட் ஒரு டஃப்பான சீக்ரெட்டிவ் ஆபரேட்டிவ் ஜோரா பெனட்டா வராங்க. மகர்ஷா அலி டன்கன் கின்கேட் ரோல்ல ஒரு சி கேப்டனா வராரு. இதோட கதையில கடைசியா வளர டைனோசர் வகைங்க செயின்ட் ஹோபர்ட்ன்ற ஒரு தடை செய்யப்பட்ட கரீபியன் தீவுல இருக்கிறதா தெரியுது. இந்த டைனோசர்களோட டிஎன்ஏ மூலமா மருந்து தயாரிக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பயோடெக் நிறுவனம் நிலத்துல, கடல்ல, அப்புறம் பறக்கிற டைனோசர்களோட ரத்த மாதிரிகளை எடுக்க ஒரு டீம் அனுப்புது. அந்த டீம் தீவுல இறங்கின உடனே ஒரு தப்பி பழைச்ச குடும்பத்தோட இயற்கையோட மோசமான ஜந்துக்கள் மட்டும் இல்லாம டிஸ்டார்டஸ் ரெக்ஸ்னு மரபணு பரிசோதனையில உருவான ஒரு பயங்கரமான டைனோசரை ஃபேஸ் பண்றாங்க. அப்போ இந்த டீமுக்கு உயிர் போர் ஆபத்து மட்டும் இல்லாம சில பேரோட அசட்டு துணிச்சலையும் பேராசையும் தாண்டி மீண்டும் வந்தாங்களா இல்லையா என்பது தான் அந்த படத்தோட மீது கதை. படத்தை சிஜில முழுகடிக்காம பிராக்டிகலான எஃபெக்ட்ஸ் கூடவே பிரம்மாண்டத்தையும் சஸ்பென்ஸையும் வெளிப்படுத்துற சீன்களை அமைச்சது தான் இதோட முக்கியமான ஹைலைட்னு சொல்லுவேன். அடுத்தது டாப் ஆர்டிஸ்டுங்களான ஸ்கார்லெட் ஜோஹான்சனும் அடுத்து மகர்ஷாலா அலியோட ரெஸ்டெயினான நடிப்பன் தான். இதுல முதல் தடவையா ஒரு பெரும் டைனோசர் கூட்டத்தை ஆராய்ச்சியாளர் லூமிஸோட மொத்த டீமும் ஆச்சரியப்பட்டு பார்க்குற சீன் முதல் ஜுராசிக் வேர்ல்டை ஞாபகப்படுத்தும். மேலும் கதையோட போக்க மாத்தாம கதைக்கு உதவுற அதிரடி காட்சிகளோட ஒரு உண்மையான ஆபத்து இருக்குன்ற உணர்வை பல சீனுங்கள்ல கடத்துறாங்க. அது டைனோசருங்க நிழல்ல பதுங்கி இருக்கிறது, அப்புறம் சில கேரக்டருங்க பின்னால மெதுவா போறதுன்னு பதற்றத்தை உருவாக்குறாங்க. இப்படி நிறைய பிளஸ்ங்க இருந்தாலும் ரீபர்த் முதல் பட ரெஃபரன்ஸ்ல இருந்து முழுசா தப்பிக்க முடியல. அதே மாதிரி ஒரு டீம் ரெஸ்ட்ரிக்டட் தீவுக்குள்ள நுழையிறது, கார்ப்பரேட் கம்பெனியோட சந்தேகப்படும்படியான நோக்கங்க, டைனோசரால சாப்பிடப்படுறாங்கன்னு நிறையவே இருக்குது. மொத்தத்துல ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் இந்த பிரான்சைஸில் புதுசா ஒன்றும் உருவாக்கலனாலும் நிச்சயமா சரியானதை செஞ்சிருக்கு. நல்ல ஆக்டர்ஸுங்க, பேசிக்கான த்ரில்ஸ், முதல் படத்தோட விஷயங்கள் அப்படியே சாயாம அந்த மேஜிக்கை திரும்பவும் ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டீசென்டான ரீமேக்ஸ்னு சொல்லலாம். எனக்கு பெரும்பாலான பாக்ஸ்ல டிக் மார்க் தான். உங்களுக்கும் அப்படித்தான் நம்புறேன். இந்த படத்தை நீங்க தமிழ் டப்லயே நம்ம ஊர் தியேட்டருங்களே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.